ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் அப்டேட் இன் தமிழ் சேனல். நான் உங்கள் சந்தோஷ். நம்மளோட சேனல் இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸில் வந்திருக்கிற முக்கியமான அமெண்ட்மெண்ட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த செக்ஷனை முக்கியமாக யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அக்கௌண்டன்ட், டேக்ஸ் கன்சல்டன்ட், பிஸ்னஸ் ஓனர், நீங்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த செக்ஷன் 43BH இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி பார்க்கலாம். இது செக்ஷன் 43Bன்றது ஆல்ரெடி இன்கம் டேக்ஸில் இருக்கிற செக்ஷன். அதில் இப்போ நியூ கிளாஸ் ஹெச்ன்றது இன்சர்ட் பண்ணுறாங்க, அதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபினான்ஸ் ஆக்ட் 2023 இந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இது ஏதோ கூட லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற MSME ஆக்ட் 2006 இருக்கிற செக்ஷன் 15 இதை லிங்க் பண்ணுறாங்க. அந்த MSMEல என்ன சார் சொல்லியிருக்காங்க செக்ஷன் 15 அப்படின்னா, மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் MSMEல ரிஜிஸ்டர் பண்ண எல்லா சப்ளையருமே வித்தின் டைம் ஃப்ரேம்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணணும். அந்த வித்தின் டைம் ஃப்ரேம்ன்றது ஃப்ரம் 15 நாள்ல இருந்து 45 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்க அந்த சப்ளையருக்கு 15 நாள்ல இருந்து 45 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணல அப்படின்னா, ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, அதனுடைய அவுட்ஸ்டாண்டிங் க்ளோசிங் பேலன்ஸ், அதாவது 31 மார்ச் 2024 இருக்கிற அந்த பேலன்ஸ் டோட்டலாக உங்களுடைய நெட் ப்ராஃபிட்டில் ஆட் ஆகிடும், அதாவது டிஸ்அலோவ் ஆகிடும். அதுதான் இந்த செக்ஷன் 43BH சொல்லுது. ஸோ இது ரொம்ப முக்கியமான செக்ஷன், எல்லாரும் கவனிக்க வேண்டிய செக்ஷன், எல்லாரும் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய செக்ஷன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு A to Z சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த செக்ஷன் 43BH பார்க்கறதுக்கு முன்னாடி செக்ஷன் 43Bன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதில் ஆல்ரெடி கிளாஸ் A, B, C, D, DA, E, F, G இது எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. இதில் தான் இப்போ புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்கிறது தான் 43BH. ஆல்ரெடி இருக்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் என்னென்ன கேட்டகரி இருக்குன்றது. அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொன்னால் இன்னும் டைம் ஆகுன்றதுனால உங்களுக்கு 43BH மட்டும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். 43BHல மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு சில மீனிங் சொல்லியிருக்காங்க. அது டர்ன் ஓவர், அதாவது மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு 5 கோடிக்குள்ளே இருக்கணும் டர்ன் ஓவர், ப்ளஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி 1 கோடிக்குள்ளே இருக்கணும். இந்த 2 கண்டிஷனுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இது எலிஜிபிள். அது மாதிரி ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு 50 கோடிக்குள்ளே இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி 10 கோடிக்குள்ளே இருக்கணும். ஸோ இது 2க்குள்ளே இருந்தால் தான் இந்த செக்ஷன் 43BH பொருந்தும். இன்கேஸ் நீங்கள் மீடியம் என்டர்பிரைசஸாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க MSMEல அப்படின்னா, அதாவது 50 கோடிக்கு மேலே 250 கோடிக்குள்ளே ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு 10 கோடிக்கு மேலே 50 கோடிக்குள்ளே இருந்ததுன்னா இந்த செக்ஷன் 43BH உங்களுக்கு பொருந்தாது. ஸோ இது யாருக்கு பொருந்தும்? மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு தான் பொருந்தும். இந்த 2 கண்டிஷனும் உங்களுக்கு ஃபில்ஃபில் ஆகணும், சாட்டிஸ்ஃபை ஆகணும். டர்ன் ஓவரும் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரியும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த ரூல் உங்களுக்கு பொருந்தும். ஓகே சார், இது இன்கேஸ் MSMEல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க எல்லா சப்ளையருமே அப்படின்னா யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, கம்பெனி, ஃபார்ம், ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஸோ இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க எல்லா பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனுமே இதில் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது நீங்கள் குட்ஸ் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் சர்வீஸ் எடுத்தாலும் சரி, போத் 2த்துக்குமே இது பொருந்தும். இன்கேஸ் நீங்கள் MSMEல ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இந்த செக்ஷன் உங்களுக்கு பொருந்தாது, இது உங்களுக்கு மேண்டட்டரி கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, MSMEல நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார், ஆனால் நான் ஹோல்சேல் பிஸ்னஸ், ரீட்டைல் பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், அதாவது ட்ரேடர், ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுற ட்ரேடருக்கு இந்த செக்ஷன் 43BH பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இது எப்போலேருந்து சார் அப்ளிகபிள் அப்படின்னா, இது ஃப்ரம் ஏப்ரல் 2024 அப்ளிகபிள். ஆனால் அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணது அசஸ்மெண்ட் இயர் 2024-25, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 23-24 அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இது ஃப்ரம் எப்போலேருந்து? ஏப்ரல் 2023 இது பொருந்தும். ஸோ இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. சார்ட் ஸ்க்ரீனில் தெரியும், இதை பார்த்தா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதாவது சார் நான் MSMEல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அப்ளிகபிள் இருக்குது. நான் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா இது உங்களுக்கு நாட் அப்ளிகபிள். நான் MSMEல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார், நான் மேனுஃபேக்சர் சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்தால் உங்களுக்கு அப்ளிகபிள், நான் ட்ரேடராக இருக்கேன் அப்படின்னா நாட் அப்ளிகபிள். சார் நான் MSMEல ரிஜிஸ்டர் பண்ணி மேனுஃபேக்சர் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கேன், அதில் ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும், மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு இது அப்ளிகபிள் கிடையாது. நான் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வித் அக்ரிமெண்ட்டாக இருந்தால், நல்லா தெரிஞ்சுக்கங்க, வித் அக்ரிமெண்ட்டாக இருந்தால் எத்தனை நாளுக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும்னா 45 நாளுக்குள்ளே மேக்ஸிமம் பேமெண்ட் பண்ணணும். வித்தவுட் அக்ரிமெண்ட்டாக இருந்ததுன்னா 15 நாளுக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்.
உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், இந்த ட்ரேடருக்கு சில வந்து டெஃபினேஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மெமோரண்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் ட்ரேடர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க என்ஐசி கோடு 45, 46, 47 இந்த 3 என்ஐசி கோடில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த ரூல் 43BH வந்து பொருந்தாது. ஸோ நீங்கள் ட்ரேடராக இருக்கீங்க, ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த என்ஐசி கோடுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகபிள் ஆகாது. இதை தவிர மற்றவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட், இந்த MSME ஆக்ட் 2006 அவங்க சொல்லியிருக்கிறது வந்து வித் அக்ரிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 45 நாளைக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும். வித்தவுட் அக்ரிமெண்ட்டாக இருந்தால் 15 நாளைக்குள்ளே பண்ணணும். இந்த 15 நாள் 45 நாளுன்றது எப்படி கவுண்ட் ஆகும் அப்படின்னா, இன்வாய்ஸ் கொடுக்குறாங்களா அந்த டேட்லேருந்து கவுண்ட் ஆகாது, அக்செப்ட் பண்ண டேலேருந்து கவுண்ட் ஆகும். அக்செப்ட் பண்ண டேனா என்ன? ஆக்சுவலி அந்த பொருள் உங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கணும், ஆக்சுவலி அந்த சர்வீஸ் வந்து உங்கள் கைக்கு கிடைச்சிருக்கணும், நீங்கள் அதை அக்ரி பண்ணணும். அக்செப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண தேதியிலிருந்து 15 ஆர் 45 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணணும். இது வந்து கண்டிஷன். நெக்ஸ்ட், உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணுன்றதுனால சில எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து குட்ஸ் ஆர் சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 15/3/2024 வந்து வித்தவுட் அக்ரிமெண்ட்டாக இருக்கிற ஒரு இதை வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதுக்கான பேமெண்ட் வந்து 31/3/2024 பண்ணியிருக்கீங்க. இது வந்து பிட்வீன் எவ்வளோ நம்பர் ஆஃப் டே அப்படின்னா 16 நாள் வரும். ஆனால் 15 நாளைக்கு மேலே பேமெண்ட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி வந்து அந்த கண்டிஷனை வந்து ஃபில்ஃபில் பண்ணல. ஆனால் நீங்கள் 31/3/2024 பண்ணதுனால, அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயர் 2 பண்ணதுனால, அது அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இல்லாததுனால அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அலோடு. இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க கைஸ். இது மூலம் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏப்ரல் மந்த் 2023 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கூட அதுக்கான பேமெண்ட் கிட்டத்தட்ட 11 மாதம் நீங்கள் டிலேவாக பண்ணி நீங்கள் லாஸ்ட்டு இந்த இயர் எண்டில், அதாவது நெக்ஸ்ட் மந்த்து தான் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான நெக்ஸ்ட்டு மந்த், அதாவது மார்ச் தான் இயர் எண்டு. ஸோ ஃபினான்ஷியல் இயரில் ஸோ நீங்கள் யாருக்காவது நீங்கள் ப்ரீவியஸ்லி சப்ளையருக்கு பெண்டிங் வச்சுருந்தா, அது 2 மாதமாக இருக்கட்டும், 3 மாதமாக இருக்கட்டும், 4, 5, 6, 7, 8, 10, 11 மாதம் டிலேவாக இருந்தால் கூட 31/3/2024 நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் அலோடு. ஸோ இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சார் எனக்கு 15 நேரம் மேலே ஆகிடுச்சு, 45 மேலே ஆகிடுச்சு, அப்போ எனக்கு எல்லாமே எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாக டிஸ்அலோவ் ஆகிடுமா? அப்படி கிடையாது. அது 31/3/2024 அந்த 2 ஃபினான்ஷியலுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா அது அலோவுடு. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ அதனால் ஆக்ஷன் வந்து மார்ச் மந்த் நெக்ஸ்ட் மந்தில் எடுக்கிறவங்களுக்கு டேக்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். அடுத்தது, குட்ஸ் ஆர் சர்வீஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க எப்போ அப்படின்னா 18/3/2024 பண்ணியிருக்கீங்க. அது வித்தவுட் அக்ரிமெண்ட்டு. வித்தவுட் அக்ரிமெண்ட்டுக்கு எத்தனை நாள்? 15 நாளைக்குள்ளே நீங்கள் பண்ணணும். பேமெண்ட் எப்போ பண்ணியிருக்கு? 1/4/2024 பண்ணியிருக்கு. அப்போ 18/3 1/4 அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 15 நாளைக்குள்ளே வரதுனால இது அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி 31/3/2024 அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கும். இருந்தாலும் அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே பிட்வீன் அந்த சொல்லியிருக்கிற டைம் ஃப்ரேமுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணதுனால இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அலௌடு. இதுவும் சூப்பர் எக்ஸாம்பிள். சார் அந்த 31/3 அந்த இயர் 2 நான் பண்ணலையே சார், நான் என் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் தானே பண்ணுறேன். ஆனால் டைம் ஃப்ரேமுக்குள்ளே பண்ணியிருக்கீங்க. ஸோ டைம் ஃப்ரேமுக்குள்ளே பண்ணதுனால அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அலௌடு. அடுத்தது, குட்ஸ் ஆர் பர்ச்சேஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க எப்போ அப்படின்னா 15/3/2024 பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது வித்தவுட் அக்ரிமெண்ட் தான். ஆனால் பேமெண்ட் வந்து 1/4 பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து 15 நாளைக்கு மேலே போனதுனால இந்த அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 31/3/2024 இருக்கும். அப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து டிஸ்அலோவ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் வந்து எப்போ பண்ணியிருக்கீங்க? 15 நாள் மேலே தாண்டிடுச்சு. அப்போ எப்போ பேமெண்ட் ஆகிருக்கு? 1/4 ஆகிருக்கு, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் அதை வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் 23/24 ஃபினான்ஷியல் இயரில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து அலோவ் பண்ணிக்க முடியாது. அது நீங்கள் டைரெக்டாக உங்கள் ப்ராஃபிட்டில் ஆட் ஆகிடும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹையர் டேக்ஸாக வந்துடும். நெக்ஸ்ட், குட்ஸ் ஆர் சர்வீஸ் வந்து 14/2/2024 நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து வித் அக்ரிமெண்ட். வித் அக்ரிமெண்ட்னா எத்தனை நாள்? 45 நாள். அப்போ இதை வந்து எப்போ பேமெண்ட் பண்ணியிருக்காரு? அவர் 31/3/2024 பண்ணியிருக்காரு. அப்போ பேமெண்ட் 45 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் 31/3/2024 பண்ணதுனால இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அலோவுடு. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட், குட்ஸ் ஆர் சர்வீஸை வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் எப்போ அப்படின்னா 18/2/2024 பண்ணியிருக்கேன். இது வந்து வித் அக்ரிமெண்ட், அதனால 45 நாள். 1/4/2024 தான் நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 31/3/2024 இருக்குது.
ஆனால் நான் 45 நாளைக்குள்ளே பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அலௌடு. நெக்ஸ்ட்டு குட்ஸ் ஆர் பர்ச்சேஸ் வந்து நான் ரிசீவ் பண்ணுறேன் 15/2/2024, 45 நாள் வித் அக்ரிமெண்ட்டு. பேமெண்ட் பண்ணது வந்து 1/4/2024. அப்போ இந்த பேமெண்ட் வந்து 45 நாளைக்கு மேலே போனதுனால இது அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் 31/3/2024 இருக்கும். அப்போ இந்த அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து டிஸ்அலவுடு. அது வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் 24-25 அது அலௌடு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், குட்ஸ் ஆர் சர்வீஸை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க வித்தவுட் அக்ரிமெண்ட்டில் பண்ணியிருக்கீங்க 23-24க்கு. பட் டில் இது வரைக்கும் நீங்கள் பேமெண்ட்டே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அது அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் 31/3/2024 இருக்கும். அப்போ இது வந்து 23-24 உங்களுடைய ப்ராஃபிட்டில் அது ஆட் ஆகிடும், அது டிஸ்அலோ ஆகிடும். ஸோ இதுதான் கைஸ் எக்ஸாம்பிள். உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப சிம்பிளிஃபையாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எது அலோடு எது டிஸ்அலோடு எப்படி என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், அதாவது வந்து இந்த அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறீங்களே சார், அக்ரிமெண்ட்னா என்ன, 2 பேருக்குள்ளே பண்ணுற அக்ரிமெண்ட் வந்து தனியாக பண்ணணுமா அப்படின்னா, ஸோ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு டெஃபினேஷனும் மென்ஷன் ஆகலை. அக்ரிமெண்ட்டுன்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய இன்வாய்ஸ் நீங்கள் பில் வாங்குறீங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க வந்து அந்த பேமெண்ட் டைம்ஸில் இத்தனை நாளைக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலோ, இல்லை உங்களுக்கு வந்து பிஓ நீங்கள் வந்து அதில் நீங்கள் வந்து பிஓ பண்ணும்போது அதில் நீங்கள் வந்து பேமெண்ட் டைம்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தாலோ, ஆர் மெயில் கன்ஃபர்மேஷனில் பேமெண்ட்டை நீங்கள் வாங்கியிருந்தாலோ இது பொருந்தும். ஸோ முக்கியமாக இன்வாய்ஸில் மென்ஷன் ஆகிருக்கணும் பேமெண்ட் டைம்ஸ். அப்படி இருந்ததுன்னா அது அக்ரிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படும். இன்கேஸ் உங்களுக்கு பிஓலையோ இல்லை இன்வாய்ஸ்லையோ எதுவுமே மென்ஷன் ஆகலை அப்படின்னா அது வந்து வித்தவுட் அக்ரிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படும். அடுத்தது, நீங்கள் இந்த டிஸ்அலவ் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 31 மார்ச் 2024 அதுதான் டிஸ்அலவுடு. அப்போ ப்ரீவியஸ்லி எத்தனை மாதம் நீங்கள் டிலே இருந்தாலும் இந்த 31 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம். அதனால் யாருக்காவது சப்ளைக்கு பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா, இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸஸ்க்கு வந்து எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இன்கேஸ் நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா அதை எந்த எக்ஸ்பென்ஸ் எப்போ உங்களுக்கு அலோவ் ஆகும்னா 2024-25 தான் அது ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ணும்போது தான் அது அலோவ் ஆகும். அடுத்தது வந்து சில பேர் ப்ரொவிஷனல் எக்ஸ்பென்ஸ்லாம் போடுவீங்க. ப்ரொவிஷனல் எக்ஸ்பென்ஸுக்கு இது வந்து கிடையாது. ஒன்லி எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும்தான், ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெசன்டேஜ் ஸ்கீமில் யாராவது டேக்ஸேஷன் ஸ்கீமில் இருக்காங்க அப்படின்னா 44AD, ADA, AE இந்த டேக்ஸேஷன் ப்ரெசன்டேஜ் ஸ்கீமில் பண்ணுறவங்களுக்கு இந்த 43BH வந்து பொருந்தாது. பிகாஸ் இவங்க ஆல்ரெடி ஹையர் ரேட்டு தான் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுறாங்க. 6%, 8% டைரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணிடுறாங்க. இதனால் இவங்களுக்கு இந்த சட்டம் வந்து பொருந்தாது. நெக்ஸ்ட், இந்த டிஸ்அலவுட் ஆகுதுன்னா அதனால் என்ன இம்பேக்ட் ஆகுதுன்றதுனால ஒரு சாட் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் பாருங்கள் இதில் ஸ்க்ரீனில். இப்போ வந்து 43BHனால என்ன எஃபெக்ட் ஆகும், வித்தவுட் 43BH இருந்தனால என்ன எஃபெக்ட் ஆகும். அதாவது வந்து 43BH வந்ததுனால நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் சப்ளையருக்கு வந்து ஒரு 50 லட்சம் பெண்டிங் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போமே, உங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 10 லட்சம் தான். ஆனால் 50 லட்சம் நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க சப்ளையருக்கு. யாருக்கு? மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பெண்டிங் வச்சுருக்கீங்க ஒரு 50 லட்சம்னா அது டைரெக்டாக உங்கள் ப்ராஃபிட்டில் ஆட் ஆகிடும். அப்போ நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து ஹையர் ஆகிடும். இதே நீங்கள் வந்து எல்லாருக்கும் கிளியர் பண்ணிட்டீங்க, இந்த ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நெட் ப்ராஃபிட் மட்டும்தான் வரும், அது தவிர மற்ற டேக்ஸேஷன் வரும். அப்படி பார்க்கும்போது 65,000 தான் டேக்ஸ் ஆக்சுவலி. ஆனால் நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வச்சதுனால நீங்கள் 18 லட்சம் வந்து டேக்ஸ் வருது. அப்போ கிட்டத்தட்ட 17.5 லட்சம் வந்து உங்களுக்கு டேக்ஸாகவே போகுது. உங்களுடைய கட்ட வேண்டிய டேக்ஸில் ஒரு பெரிய மாற்றம் வருதுன்னா அப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப மஸ்ட். அதர் பாயிண்ட்டு, இது இல்லாமல் வேறு என்ன சார் பிரச்சனை வரும்? டிஸ்அலோவ் ஆகிறது மட்டும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ் பர் MSME Act 2006 அது பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, RBI உடைய இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்டு 3 டைம் வரும். அப்படின்னா 6% இருக்குது அப்படின்னா இன்ட்டு 3 டைம் 18% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ஆக்டு. இது இல்லாமல் நீங்கள் பே பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சராக நீங்கள் வந்து அலோவ் பண்ணிக்க முடியாது. ஸோ டைரெக்ட்லி இது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற அமௌண்ட் வந்து அப்படியே உங்கள் ப்ராஃபிட்டில் ஆட் ஆயிரும். இதுக்கு வந்து அலோவ்டே கிடையாது. நெக்ஸ்ட்டு, சரிங்க சார், இது நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க A to Z. இப்போ இதனால் வந்து நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய எல்லா சப்ளையருக்குமே
நீங்கள் வந்து மெயில் கன்ஃபர்மேஷன் வாங்குங்க. யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க வச்சில்லைன்றத ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் வாங்குங்க. மெயில் வந்து உங்ககிட்ட வந்துடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஸ்மால் இருக்காங்க, யாரெல்லாம் வந்து மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் மேனுஃபேக்சர், சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் ட்ரேடர் அப்படின்றத நீங்கள் வந்து அதை ஷார்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அந்த சப்ளையர்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்து வாங்குங்க. கன்ஃபர்மேஷன் லெட்டர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்கும்போது அவர்கிட்ட உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. ஸோ வாங்கிட்டீங்கன்னா நீங்களே கேட்டகரைஸ் பண்ணிடலாம். கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணி அதை பேமெண்ட் பெண்டிங் இருந்தால் கிளியர் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டு. இதே இதில் நீங்கள் அந்த வெண்டார் இதில் நீங்கள் வந்து பேமெண்ட்டை நீங்கள் எப்படி வந்து வெரிஃபை பண்ணணும்னா நீங்கள் வந்து எல்லா டிரான்சாக்ஷனுமே சப்ளையரை வந்து வெரிஃபை பண்ணணும். யாரெல்லாம் வந்து எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதில் யாரெல்லாம் வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் இருக்காங்கன்றதை ஸ்பெசிஃபை பண்ணிடணும். அது 31/3/2024 நீங்கள் அதை என்ன பண்ணணும், ஆக்ஷன் எடுத்து பேமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹையர் டாக்ஸேஷன் கட்டுறதா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சப்ளையர் சைடில் நீங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, சப்ளையர் சைடில் வந்து உதயம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். ஏன் எடுக்கணும்னா சப்ளையரு உங்களுக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து டைம்லி பேமெண்ட் வரும். அதாவது வந்து 15-45 நாள்ன்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஷார்ட் பீரியடில் பேமெண்ட் கிடைக்குது. சில கம்பெனிலாம் 60 நாள், 90 நாள், 120 டேஸ், சில பேர்லாம் வருஷக்கணக்காக பேமெண்ட் வச்சுக்கின்னு பெண்டிங் வச்சு தருவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், ஆஸ் பர் சப்ளையராக ஃபஸ்ட்டு உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் ஒரு கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் கம்பெனி வந்து இந்த டர்ன் ஓவருக்குள்ளே லிமிட்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துடணும். அது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் வந்து, அதாவது வந்து நான் எம்எஸ்எம்இ வச்சுருக்கோம் அப்படின்றது உங்களுடைய கிளைண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் டிக்ளரேஷன் கொடுத்துடணும். நாங்கள் வந்து இது மாதிரி வச்சுருக்கோம், ஸோ எங்களுக்கு வந்து டைம் பீக்கு பேமெண்ட் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் இந்த டிக்ளரேஷனை எல்லா கஸ்டமருக்கும் சென்ட் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆன் டைம் பேமெண்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆடிட்டருக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இந்த 31 மார்ச் 2024 எல்லா சன்ட்ரி கிரெடிட்டார் அண்ட் எக்ஸ்பென்ஸ் பேயபிளை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னா, நேம் ஆஃப் சப்ளையர், யாரெல்லாம் வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸாக இருக்காங்க, அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் 31/3/2024 வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்றத போடணும். அதனுடைய இன்வாய்ஸ் நம்பர் என்ன, இன்வாய்ஸ் டேட் என்ன, இன்வாய்ஸுடைய அமௌண்ட் என்ன, நீங்கள் பேமெண்ட் பண்ண தேதி என்ன, இதை நீங்கள் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஈஸியாக வந்து எதெல்லாம் அலோடு எதெல்லாம் டிஸ்அலோடு அப்படின்னு பார்த்து உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி கொடுப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து செக்ஷன் 43BH உடைய A to Z. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.